உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பழனி முருகன் கோயிலில் கடந்த 23 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை தொகை 6 கோடி தாண்டி உள்ளது. முருகன் கோயில் முண்டியல் காணிக்கையை எண்ணும் பணி 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் 6 கோடி 39 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கிடைத்துள்ளது. மேலும் 1800 கிராம் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருப்பதாக அறநிலையத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். வரும் 29ஆம் தேதி தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்தும் சேலம், கோவை மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களில் இருந்தும் ராமேஸ்வரத்திற்கும், அதேபோல் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை கிளாம்பாக்கம், சேலம், கோவை மற்றும் பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் முன்பதிவுக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.